ரெண்டு கட்சி தான் பெரிய கட்சியா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஒரு இடையில வந்த ஒரு கட்சி 3 முறை ஒரு 3 வருஷமா இந்த கட்சி இருந்திருக்கு. இன்னைக்கு வந்து சடனா வந்து இன்னைக்கு வந்து ஒரு முதலமைச்சர் ஒரு பதவிக்கு கட்சி போயிடுச்சு. இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து படித்த இளைஞர்கள் வந்து பக்குவப்படலைன்னு நினைக்கிறேன். இளைஞர் மத்தியில அப்படி ஒரு எழுச்சி வருதுனாக்க இளைஞருடைய எழுச்சி வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு இன்றைய காலகட்டத்துல. ஏன்னு கேப்பீங்கன்னாக்க இன்றைய வந்த இன்னைக்கு விஜய் வெற்றி வேட்பாளரா வந்துட்டாரு, முதல்வராக வரட்டும், ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கட்டும், அதை பத்தி நம்மளுக்கு இல்ல. அவர் செஞ்ச நல திட்டங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை முறையா மக்கள் மத்திக்கு கொண்டு செல்வாராங்கிறது கேள்விக்குறி. எதை வச்சு சொல்றேன்னாக்க இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதியை முன்னிலைப்படுத்திட்ட அந்த இதுலதான் வந்துருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் வந்து எதை பத்தியுமே பேசல, சமத்துவத்தை பத்தி பேசல, சகோதரத்தை பத்தி பேசல, சமூக நீதியை பத்தி பேசல. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் விமர்சனமே பண்ணாரே ஒழிஞ்சு, தீய சக்தின்னு என்று விமர்சனமே பண்ணாரே ஒழிஞ்சு, ஆனா அவரும் இந்த நாட்டு மக்களுக்கும் தன்னை தேர்வு செய்ய மக்களுக்கு என்ன செய்வாரு அப்படிங்கிற சொல்லி ஓட்டு கேட்கல. அப்ப மக்கள் தேர்ந்தெடுத்து தவறான வழியை சொல்றீங்களா? முழுக்க தமிழக மக்கள் சொல்லக்கூடாது, திமுகவுக்கு ஓட்டு போட்டு அவங்களையும் முதலிடத்துல கொண்டு வந்திருக்காங்க. ஆனா படித்த இளைஞர்கள் மத்தியிலையும் பெண்கள் மத்தியிலையும் இது தவறான ஒரு முன்னோட்டம்ங்கிறத என்னுடைய கருத்து. மக்கள் மாற்றத்தை விரும்புற தவறு இல்லை. ஏன்னா மாற்றங்களை கடந்த காலங்க 70 ஆண்டு காலமா ஏடிஎம்கே டிஎம்கே இருந்தது. ஒரு புதிதா ஒரு கட்சி மக்கள் தேர்ந்தெடுப்பது எப்படி தவறுன்னு பாப்பீங்க? நான் என்ன சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சமூக நீதி, சமூக சித்தாந்த அடிப்படையிலே வளர்ந்து வேறுண்ட கட்சி. ஆனா இவர்கிட்ட வந்து அப்படி கிடையாது. சினிமாவில ஒரு மாசான ஒரு மாய பிம்பத்துல பெண்களும் ஆண்களும் இளைஞர்கள்லாம் ஒரு தவறான ஒரு மெசேஜ்ல போய் அவங்க இன்னைக்கு நாட்டை பிடிச்சிருக்காங்க. போகும் காலத்துல இந்த மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் படித்தவர்களுக்கும் தெரியும். விஜய் அவர்களால 5 ஆண்டு காலம் இந்த அரசியல் ஒழுங்காக வழி நடத்த முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? முடியாதுன்னு நான் சொல்ல வரல. யார் வேணாலும் ஆட்சி அதிகாரத்தை வாங்கலாம். ஆனா அவர்கிட்ட உண்டான பக்குவ மெச்சூரிட்டி இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. மெச்சூரிட்டி இல்ல அப்படின்னா இன்னைக்கு 38% மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்களா? பல கோடிக்கணக்கான மக்கள் தேர்ந்தெடுத்து விஜய் இன்னைக்கு சிஎம் ஆக்கியிருக்காங்க. இது தவறு நம்ம எந்த அடிப்படையில பாக்குற மாதிரி இருக்கு? நான் என்ன சொல்றேன், மக்கள் தேர்ந்தெடு எது வேணாலும் தேர்ந்தெடுப்பாங்க. எப்படி ஒரு மாசு எம்ஜிஆர், என்.டி. ராமாராவ் போன்ற சினிமா மாசுல இருந்து வந்தாங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 1960 ஆட்சி அதிகாரத்தை கையில பிடிச்சுன்னா மொழி போராட்டம், சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற முன்னெடுத்து பண்ணாங்க. அன்றாட வசதி இல்லாதவர்களுக்கு இலவசம் தேவைப்படுது. இலவசம் அதை சொல்லக்கூடாது, மக்களுடைய அடிப்படை உரிமையை தான் நம்ம பார்க்கணும். மக்களோட அடிப்படை உரிமை. 70 வருஷமா ஒரு அரசியல் பண்றீங்க, 70 வருஷமா எதுக்கு அவனோட வாழ்வாதாரத்தை உயர்த்தாம நீங்க வச்சிருந்தீங்க? இன்றைக்கு ஜெனரல் கவர்மெண்ட் எத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. 168 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு. அந்த கடன் யாருக்கு செலவழிச்சிருக்கு? பிஜேபி யாருக்கு செலவழிச்சு? மத்திய அரசாங்கத்தினுடைய தொழில் நிறுவனங்களை பூராமே பிஜேபி அரசாங்கம் அதானிக்கும் அம்பானிக்கும் வித்துட்டாங்க. இன்னைக்கு விமானம் விற்கப்பட்டுள்ளது, விமானம் தளங்கள் பூரா விற்கப்பட்டுள்ளது, ரயில்வே விற்கப்பட்டுள்ளது, அனைத்தும் தனியார் மையத்துக்கு. அதானிக்கு அம்பானிக்கு இன்றைக்கு அவர் கூட்டாளியா இருக்காரு மோடி அவர்கள். அதே நிலைமை தமிழ்நாட்டில் இல்ல. ஏன்னா தமிழின தலைவர் கலைஞருடைய அவருடைய வாரிசு. மக்களுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யலாம்ங்கிறது மக்களுக்கு இன்னும் தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியல. நீங்க சொல்ல ஒரு பக்கம் இருந்தா கூட இப்ப கடன் வாங்கி தான் மக்கள் இலவசம் கொடுத்தீங்க அப்படின்னா சுத்தி இருக்க வளங்களை அழிக்கப்பட்டிருக்கு, மலைகள் அழிக்கப்பட்டிருக்கு. இது எந்த அடிப்படையில அழிச்சிங்க? 32 ஆட்லயும் மண்ணை எடுத்து நீ மலைகளை உடைச்சுதான் நீ எம்சன் ஆகியிருக்கீங்க. இது வந்து முழுக்க நடந்துருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்க திமுக ஆட்சியில கடந்த 5 கடன்களை பல பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்காக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. நிறைய விஷயங்கள் போதை பொருள் அடிமை இருக்கு. ஏன்னா ஸ்டாலின் ஐயா போதை வழியில செல்லாதீங்க அப்படின்னு சொல்ல ஒரு ஸ்டாலினே சொல்லியிருக்காரு ஐயா. ஆனா அவர் ஆட்சியில மூளை மதுக்கடை இருந்திருக்கீங்க, அதை மூடல. நீங்களே சொல்லிட்டு நீங்களே நடத்துனீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கேள்விக்குறியா மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சாங்களே, அதுவே ஒரு மாற்றமா இருக்கலாம்ல? இதுக்கு வந்து நீங்க சொன்னீங்கல்ல கனிம வளங்கள்லாம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதுன்னு. இன்றைக்கு கனிம வளத்தை பாதுகாக்கின்ற போர்வையில பிஜேபி அரசாங்கம் முன்னெடுத்தது டங்ஸ்டன் கனிம வளத்தை கொள்ளையடிக்கிறதுக்காண்டி ஆனமலையில இருந்து அங்க எடப்பாடிப்பட்டின்னு ஒரு ஊர் போயிருக்குது. அந்த ஊர் மலையை உடைச்சு தகர்த்து டங்ஸ்டன் கனிமத்தை அள்ள தெரிஞ்சாங்க. இன்றைக்கு வந்து மலைகள் காப்பாற்றப்படுதுனாக்கா அதுக்கு யார் காரணம்?
திமுக தான் காரணம். திமுக ஆட்சியில பல மலைகள் அழிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஏன்டா பல ஆதாரம் இருக்கு, இன்னமும் ஆதாரம் இருக்கு. இல்ல ஏன்டா ஆதாரம் இல்ல, வலைதளங்கள திமுக அழிச்ச இதுக்கு ஆதாரங்களுக்கு டாஸ்மா இருக்குல்ல, போதைகள், கஞ்சா இருக்குல்ல. ஏன்னா இன்னைக்கு திமுக ஆட்சியில இருக்க ஒவ்வொரு எம்எல்ஏவும் பல கேஸ் இருக்கு. அப்படி ஒரு ஊழல் பண்ண அரசியல்வாதிகளை எம்எல்ஏவா எம்பியா வாக்கணும் அப்படின்னா இது எதுக்கு ஒரு அரசியலா? இந்த ஒரு நோக்கத்துக்காக அடிப்படை மாற்றத்தை உருவாக்கி இருக்கலாம். மக்கள் நீங்க முட்டாள்னு சொல்றீங்கல்ல, இந்த ஒரு மாற்றத்துக்கு உருவாக்கி இருக்கலாம்ல. மக்கள் வந்து உண்மையிலே என்ன பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்கள் முதல்ல வடநாட்டுக்காரந்தே வந்து முட்டாளு தற்குறி அப்படின்னு சொன்னா, ஆனா தமிழ்நாட்டு மக்களுமே அதே நிலையில தான் இருக்காங்க. இப்ப நான் கொலை பண்றேன், திருப்பி நான் கொலை பண்றேன், திருப்பி மக்கள் ஓட்டு போட்டாங்க அப்படின்னா நான் முட்டாளா மக்கள் முட்டாளா? மக்கள் தான் முட்டாளு. எப்படி இப்ப நான் கொலை பண்றேன் திருப்பி நான் எம்எல்ஏ நிக்கிறேன், எனக்கு ஓட்டு போட்டா யாரு முட்டாளும் கேட்டேன். மக்கள் தான் முட்டாளு. ஓட்ட மாத்தி போட்டுருக்காங்க. இப்ப மக்கள் எப்படி முட்டாளா முடியும்? ஓட்டு போடாம டிவிக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. அது டிவிக்கு ஓட்டு எல்லாம் வந்து ஒரு கவர்ச்சி மயமான ஓட்டு தம்பி. கவர்ச்சியாவே இருக்கட்டும், இது மாற்றத்துக்கான அரசியலாங்கிறதா ஒரு கேள்வி. இது மாற்றத்துக்கு உண்டான அரசியல் கிடையாது. இது மாற்றத்துக்கு உண்டான அப்படி இருந்தா பெரும்பான்மை இடத்துல எல்லாம் விஜய் வந்திருக்கணும். ஸ்டாலின் குளத்தூர் தொகுதியிலே ஸ்டாலின் அவர் தோல்வி. எங்க அண்ணா அஞ்சருங்க சொல்ற கேளுங்க, அண்ணா தோல்வியை சந்திச்சு வருது. ஜெயலலிதாவே தோத்துருக்காங்க. ஜெயலலிதா தோற்று காமராஜர் கல்வி கண் அவரும் தோத்துருக்காரு. கரைபடியாத கரகத்துக்கு சொந்தக்காரு 10 பைசா அரசு சொத்தை களவாடாம இருந்த கக்கன் ஐயாவே தோத்துருக்காரு. பொதுவாக பேசுனேன். ஓட்டுக்கு பணமே கொடுக்குறேங்கிறியா? இதே சிவமூர்த்தி கோயில் வாசல்ல உட்காந்துருக்கான். நான் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க, நான் சிவமூர்த்தி மேல சத்தியம் பண்றேன். ஓட்டுக்கு பணம் கொடுக்க சிவமூர்த்தி தாராளமா நான் சத்தியம் பண்றேன். கண்டிப்பா எந்த வேட்பாளரும் இங்க யாருக்கும் பணம் கொடுத்து வெற்றி வாய்ப்பா இழக்கல. வெற்றி வாய்ப்பா எல்லா தொகுதி 230 தொகுதியிலுமே இந்த 2 கட்சி பட்டுவாரம் நடந்திருக்கு. இல்ல எல்லாம் சொல்லவே முடியாது. சரிங்களா? எனக்கு வந்து பயமா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஆமா, சிவமூர்த்தி கோயில் வாத்தியார் கோயில் வாசல்ல இருக்கேன். நான் அவர் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். வாத்தியார் மேல சத்தியம் பண்ணி. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்துல ஊழல்வாதின்னு சொல்றீங்களா? ஊழல்வாதி சொல்லல, மக்களுக்கு நல்லது பண்றவங்க எதுக்கு பணம் கொடுக்குறீங்க? நீங்க ஊழல் பண்றீங்க. 2வது சரி தம்பி, நல்லது பண்ண வரேன். நல்லது பண்ண உங்களுக்கு பணத்தையும் கொடுத்து எதுக்கு நல்லது பண்ணணும்? பணத்தையும் கொடுத்து நான் எதுக்கு உங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படி நீ சொல்லாதீங்க. இங்க யாரும் விலை கொடுத்து வாங்க போறது கிடையாது, வாங்கவும் முடியாது. அப்ப நீங்க இந்த 2 கட்சி மக்கள் பணம் கொடுக்கல? இல்ல. சரி, ஓகே, ரொம்ப நன்றி. கொடுக்கல. அவங்க ஒரு நேர்மையான அரசியல் பண்ணி தான் இன்னைக்கு இருந்து இந்த 5 வருட காலம் நேர்மையான அரசியல் பண்ணி மக்கள் வந்து அவங்களை ஏமாத்திட்டாங்க. ஒரு தகுதியே இல்லாத ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு நம்புறீங்க? கண்டிப்பா அவர் ஊழல் செய்யாம இருக்க போறது இல்ல. அவர் படத்துல சினிமால நடத்துறாரு பாத்தீங்களா? சினிமா படத்துல நடிக்கிறாருங்க. ஒரு படத்துக்கு 500 கோடி ரூபாய் வாங்குறாரு. அதுல வரி ஏய்ப்பு செஞ்சிருக்காரு. அது சம்பந்த கோர்ட்ல ரிட்டு நடந்து அவதாரம் பெனால்டி கட்டினவர் இந்த விஜய். அது தெரிஞ்சிருச்சு. ஆனா திமுக பண்றது பல தெரியாம இருக்கு. அதை பத்தி என்னங்க நீங்க இன்னும் என்ன சொல்றீங்க அப்படின்னா, இப்ப மக்கள் நீங்கள் நாங்க இப்ப 2 பேரும் பொதுவாக தான் நிக்கிறோம் தவிர, இப்ப புதிதா வந்த கட்சி மேல நீங்க ஒரு வன்மத்தை தான் சொல்றீங்க தவிர, நீங்க இங்க ஒரு 70 ஆண்டு காலமா இருந்த ஒரு அரசியல் பண்ண குற்றத்தை நீங்க முழுக்க மறைக்க தான் பாக்குறீங்க. நீங்க இன்னும் அதை ஒரு எந்த ஒரு டாட் மார்க் கூட வைக்க மாட்டீங்க. புரியுதா? நான் சொல்லிக்கிறேன் இருங்க. சொல்லிக்கிறேன். புதுசா வந்த ஆள் மேல நம்ம ஒரு வன்மத்தை, அவன் சரியில்லை, அவன் மக்கள் தப்பான ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னு அவன் மேல ஒரு வன்மத்தையோ ஒரு சாயத்தை பூச போறான். 70 ஆண்டு காலம் ஒரு அரசியல் பண்ணவங்க ஒரு நல்ல அரசியலை கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு மக்கள் என்ன முட்டாளா வச்சிருக்காங்க அப்படின்னா, அப்புறம் மக்கள் 70 ஆண்டு காலம் மக்கள் முட்டாளா வச்சிருந்தது யாரு? சொல்றா கேளுங்க. மக்கள் முட்டாளா தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா அந்த 70 ஆண்டு காலம் மக்களை முட்டாளா வச்சிருந்தது யாருன்னு தான் ஒரு கேள்வி. தம்பி, 70 ஆண்டு மக்களை முட்டாளா வச்சிருக்காங்க நீங்க கேக்குறீங்க. மக்களை வந்து எல்லாத்தையும் வந்து திருத்த முடியாது, எவனையும் திருத்த முடியாது. ஆனா அவனுடைய சொந்த புத்தில நல்லது கெட்டது பகுத்து வந்து ஆராய்ச்சி பண்றது, ஓட்டு போடுறது. இவர் வந்தா நல்லா இருக்கும், இவர் வந்தா இன்னும் கெடுதல் நடக்கும் அப்படின்னு தெரிய மக்களுக்கு. திராவிடம் என்பது என்ன சொல்லுங்க? திராவிடம் எனக்கு தேவை தமிழ் தேசியம் தான், தமிழ் மொழி தான். என் மொழி தாய்மொழி தெரியலங்க. திராவிடம் என்பது என்ன? நான் கேள்வி சொல்லுங்க. எனக்கு திராவிடம் தேவையில்லை, அதான் சொல்றேன். தமிழ் எனக்கு தேவையில்லை. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளுவம், தமிழ்ல இருந்து எல்லா மொழியுமே தம்பி 5 மொழிகள் பேசுறது திராவிடன். தமிழ்ல இருந்து போன மொழி தான் திராவிடம்லாம். திராவிடம், மலையாளம், கர்நாடகா எல்லா மொழியும் தமிழ்ல இருந்து பிரிஞ்சதுதான். தமிழ்ங்கிறது தனித்துவமான ஒரு மொழி. சரிங்களா? தமிழையும் திராவிடத்தையும் ஒண்ணு சேர்க்கிறீங்களா? இது எந்த அடிப்படையில தான் கேள்வி? திராவிடம் என்பது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளுவம் பேச 5 மொழிகள் பேசக்கூடிய திராவிடம். திராவிடம்னா உங்களுக்கு என்ன தெரியுமா? சொல்லுங்க. திராவிடம் என்பது இப்ப ஆந்திரால போய் ஒரு தமிழர் சிஎம் ஆக முடியுமா?
ஆந்திராவை போய் தமிழகன ஒரு கட்சி ஆரம்பிக்க முடியுமா? முடியாது. அப்போ 2021 ஸ்டாலின் அவர்கள் சிஎம் ஆனதுக்கு ஆந்திரால எதுக்கு அந்த நாட்டை சார்ந்தவங்க வெடி வெடிச்சு வேட்டு வெட்டி பேனர் வச்சு கொண்டாடினாங்க. இன்னமும் வலைதளங்கள்ல இருக்கு. அவர் தமிழன்னா ஆந்திரால இருக்க ஒரு தெலுங்கு பேசுற அந்த மண்ணில் பிறந்தவங்க எதுக்கு அங்க கொண்டாடணும்? தம்பி, திராவிடம்லாம் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லா மொழியும் உள்ளடக்கப்பட்டது. கலைஞர் தமிழங்கள்ட்டீங்க. நீ திராவிடம்ங்கிறது நான் பதில் சொல்றேன் உங்களுக்கு. திராவிடம் என்பது 5 மொழிகள் பேசக்கூடிய திராவிடர்கள். திராவிட நாடுன்னாதான் 5 மொழியை பேசக்கூடியதை குறிக்கும். தென் தமிழகத்தை குறிக்கும். இங்க பேசும் தமிழ் மொழி, இங்க வாழும் மக்கள் தமிழ் மக்கள். அப்ப தமிழ்ல வச்சிருக்கலாமே, எதுக்கு இங்க திராவிடங்கிறத ஒரு கேள்வி. தமிழ்ல வச்சிருக்கலாம். தமிழ்ல இருந்து போன மொழிகள் தான் அதெல்லாம். இப்ப தெலுங்கு தமிழ்ல இருந்து போனதுதான். அவங்க தமிழ் தேசியம் தான். 2வது மொழி எதுக்கு முன்மொழியா வைக்கிறீங்க? தமிழ்ல இருந்து போன மொழிக்கு, தமிழ்ல இருந்து போன மொழி, திராவிடத்துல வந்த மொழி தமிழ் கிடையாது. தமிழ்ல இருந்து போன மொழி. அப்ப எது முன்மை மொழி, எது முதன்மை மொழி? முதன்மை மொழி தமிழர்களுக்கு தமிழ் மொழி தான். அப்ப தமிழ் மொழியில திராவிடங்களோட இணைக்காம தமிழ் மொழி வச்சுக்கலாம்ல. திராவிடமும் தமிழும் ஒரு சேர உண்டதுப்பா. தமிழையும் பிரிக்க முடியாது, திராவிடத்தையும் பிரிக்க முடியாது. ரொம்ப நன்றி பேசுறீங்க. ஆனா எனக்கு நிறைய கேள்வி விரிவாக்கம் புரிஞ்சு. ஆனா எனக்கு என்ன ஒரே பதில்னா, கலைஞர் தமிழனாங்கிறதே ஒரு கேள்வி.